ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அரை கிலோ பாசுமதி அரிசியை யூஸ் பண்ணி முட்டை பிரியாணி குக்கரில் எப்படி குழையாமல் செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க. 2 அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 6 மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கும்போது பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதே போல் பழமாக சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி தொக்கு மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வரும்போது தான் பிரியாணி டேஸ்ட்டும் கொடுக்கும், அடி பிடிக்காமலும் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. நான் புதினா மல்லி எல்லாமே கலந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அரை கிலோ பாசுமதி அரிசி 3 கப்பு அளவுக்கு இருக்கும். 200 மெஷர்மெண்ட் டம்ளரில் 3 டம்ளர் வரைக்கும் வரும். நாம் 3 டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கோம். 1க்கு 1.5 ரேஷியோ. 1 கப்பு அரிசினா 1.5 கப்பு தண்ணி வைக்கணும். நான் 4.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு 1க்கு 1.5 சேர்த்திங்கன்னா பிரியாணி குழையாமல் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில் 1 கல் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு. அதனால் கொஞ்சம் ஒரு லைட்டாக தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கரிக்க வேண்டாம், 1 கல் மட்டும் தூக்கலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே பாசுமதி அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. நம்ம இதெல்லாம் வதக்கிற போது ஊற வச்சா போதும். ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். அரிசியை ஊற வச்சுட்டு இதை தாளித்து விட்டோன்னா சரியாக இருக்கும்.
தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடாதீங்க, லைட்டாக கலந்து விட்டால் போதும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து அப்படியே டைரெக்டாக போடுறத விட இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மிளகாத்தூள் கரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான், எண்ணெய் சேர்க்கும் போதே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முட்டை நல்லா கலந்து கொடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இந்த போல் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தோடனே நாம் பிரியாணியில் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு அதிகமாக கலந்து விடாதீங்க, முட்டை உடஞ்சிரும். லைட்டாக கிண்டி விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க. அரிசி ஏற்கனவே ஊற வச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் ஒரு விசில்லையே வெந்துடும். அதே போல் நம்ம அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் பிரியாணிலேயே சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப கலந்து கொடுக்காமல் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதே போல் எடுக்கும்போதும் சைடில் இருந்து எடுத்து விடுங்க, இல்லாட்டி முட்டை உடஞ்சிரும். உங்களுக்கு அப்படி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா முட்டையை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போல் நிறைய பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். தண்ணி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா பிரியாணி குழையவே குழையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.